வணக்கம் ஸ்பைசி. திலீப் ஒரு புக் ரைட்டர். த்ரில்லர் அண்ட் ஹாரர் பேஸ் பண்ணி ஒரு கதை எழுதிட்டு இருக்காரு. இவரோட ஒய்ஃப் மாயா டாக்டர், அறுவை சிகிச்சை ஸ்பெஷலிஸ்ட், ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. திலீப்போட அம்மா இறந்து போகிறாங்க. ஒய்ஃப் மாயா அவருக்கு ஆறுதலாக இருக்காங்க. தன்னோட கதைக்காக மாயூர்னு ஒரு கிராமத்துக்கு போக திலீப் முடிவு பண்ணுறாரு. அந்த ஊரில் மர்மமான முறையில் இறந்து போன 6 பேரோட எலும்புக்கூடுகளை போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. மாயா நானும் அந்த ஊருக்கு வருவேன்னு அடம்பிடிச்சு வர்றாங்க. பார்கவி அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கேங் இருக்காங்க. அதில் ஒரு பொண்ணு யாமினி, மாயூரா பிரசிடென்ட் பொண்ணு தான் யாமினி. ஒரு பையனை லவ் பண்ணுறாங்க. அவன் மூலமாக தெரியாமல் கர்ப்பம் ஆகிறாங்க. ஒரு சின்ன பார்ட்டியில் மாயா யாமினியை மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. யாமினி ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட். அன்றைக்கி நைட்டு மாயா தங்கியிருக்கிற வீட்டில் ஒரு அழுகுரல் கேட்கு. என்னென்னு மாயா போய் பார்த்தா வயிறு ஃபுல்லாக ரத்தத்தோட இருக்காங்க யாமினி. என்னென்னு பயந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக நினைக்கும் போது அது யாமினியோட ஆவி. யாமினி காட்டு கோயிலில் இறந்து கிடக்கா. யாமினி டெட் பாடி எடுத்து விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க போலீஸ். போஸ்ட்மார்ட்டமில் யாமினி சாகிறதுக்கு முன்னாடி கருக்கலைப்பு செய்யப்பட்டு இறந்துருக்கா. மாயாவுக்கும் நிறைய ஹாரரான விஷயங்கள் அவளை சுற்றி நடந்துகிட்ருக்கு. பார்கவி தன்னோட ஃப்ரெண்ட்ஸை கொடூரமாக கொலை செஞ்சுட்டு யாருன்னு தேட ஆரம்பிக்கிறா. போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர்கிட்ட இதை பற்றி கேட்கும்போது இதே மாதிரி கருக்கலைப்பு செய்யப்பட்ட 6 பொண்களை பற்றி பார்கவி கண்டுபிடிக்கிறா. அவங்க 6 பேரும் தங்களுக்கு நடந்தது ஒரே கதை ஒரே மாதிரியே சொல்கிறாங்க. மாயா தன்னோட ஹஸ்பண்ட் எழுதின ஒரு புக்கை படிக்கிறா. பார்கவி ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட வயசானவங்ககிட்ட பேசுகிறாங்க. ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் ஆராதனான்னு ஒரு மருத்து வச்சுருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்குது. அந்த ஊரில் சாந்தன் ஒருத்தன் இவங்க பின்னாடி காம இச்சையில் சுற்றுறான். ஆராதனை வீட்டில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணை சாந்தனும் கர்ப்பமாக்குறான். இதை தெரிஞ்சுக்கிட்டு ஆராதனா சாந்தனவை மிரட்டுறாங்க. கருக்கலை செய்கிற கற்பத்தோட சிசுவை வச்சு ஒரு மாந்திரிகம் பண்ணுறாங்க ஆராதனா. அப்போது சாந்தனும் ஊர்க்காரங்கிட்ட மாட்டிக்கிறாங்க. ஆராதனாவை சூனியக்காரன்னு சொல்லி மாந்திரிகம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பெட்ரோல் எரிச்சு கொண்டுறாங்க ஊர்க்காரங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுது, யார் அந்த பேய், அந்த 6 எலும்பு கூடி யாரோடது, யாமினியை கொலை பண்ணது யார், இதை பற்றி எந்த விடையும் தெரியாமல் மர்மத்தோட படத்தை முடிக்கிறாங்க. கிளைமேக்ஸில் பேய் நானே வருவேன்னு சொல்லிட்டு படத்தை முடியுது. செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்து படத்தை முடிக்கிறாங்க. ஹாரர் ஸ்டோரி, ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டிங் ரொம்ப நல்லாயிருக்கு. ஹாரர் சீன் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் ஹாரரை விட இன்வெஸ்டிகேஷன் நிறைய இருக்குது படத்தில். கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு நல்லா இருக்குது. பேயே வந்து செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுக்குறது சூப்பர். கூட இருந்த பொண்ணு கொடூரமாக இறந்து போகிறான். ஆனால் பசங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த வருத்தம் இல்லாமல் சரக்கடிக்காமல் கேட்குறதா ரொம்ப ஓவராக இருக்குது. பார்க்க யோகி பாபு மாதிரி இருக்கிற ஒருத்தர் பண்ணுற காமெடி நல்லாயிருக்கு. கொஞ்சம் இடத்துல லேக் இருக்குது. இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸில் படம் எதுவும் பெருசாக லேக் இல்லை. இது ஒரு மலேசியா படம். படம் பார்க்க ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கு. போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.